கார்த்திக் சொல்றாரு கோதைக்கிட்ட, "நான் லாயர் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கேஸ் இருக்கு. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. "என்ன பேசுற? நீ போறியா? நானும் தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "இல்லப்பா அவனுக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் சரியாகட்டும் இரு" அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றாங்க. "என்னால முடியாதும்மா. கண்டிப்பா நான் போய் தான் ஆவேன். அதுவும் சரஸ்வதி குழந்தைய வயித்துல வச்சுட்டு அங்க இருக்கா. நான் இங்க இருக்கணுமா? எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. "இங்க பாருப்பா சொல்றத கேளு" அப்படின்னு சொல்றாங்க. நடேஷன் 2 பேருமே, "இல்ல அதெல்லாம் என்னால கேட்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "விடுங்கம்மா பரவால்ல விடுங்க. கண்டிப்பா தமிழ் போகட்டும். எதுவுமே ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க நமச்சிவாயம் சொல்றாரு. அப்படியே வராரு. டாக்டர் பார்க்குறாரு. "என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு தமிழ் சொல்றாரு. "இல்ல ரொம்ப முக்கியமானது. என்னோட ஒய்ஃப் நான் போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "சரி போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்றாரு. "என்ன பேசுறீங்க? உடம்பு சரியாகணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. "இல்ல அவரு கண்டிப்பா போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோதையும் சொல்றாங்க. "போகட்டும். தமிழ் போனா மட்டும் தான் சரஸ்வதிய காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றாங்க. "சரிம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக், தமிழ் 2 பேருமே போறாங்க. சரஸ்வதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமிழ் வராரு. வந்தவுடனே சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசுறாரு. "இங்க பாருங்க, நீங்க இங்க பேசலாம் கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. "எதுக்காக நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? என்னோட ஒய்ஃப் வந்து குற்றவாளியே கிடையாது. நீங்க எதுக்கு குற்றவாளி மாரி நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தான் எதுவா இருந்தாலும் பேச முடியும்" அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. தமிழ் சொல்றாரு. "கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன். தயவு செய்து 2 நிமிஷம் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப தமிழ் பேசுறாரு. "என்ன ஆச்சு சரஸ்வதி?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னோட மடியில தான் மேகனாவோட உயிரே போச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "ஆனா நான் எதுவுமே பண்ணலங்க. என் மேல பழி விழுந்துருச்சு" அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு தெரியும் சரஸ்வதி. நீ எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு முழுசா தெரியும். எல்லாத்துக்கும் காரணமே அந்த அர்ஜுனா தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "ஆமா 2 பேரும் அநியாயமா இறந்துட்டாங்க. என்னால அத தாங்கிக்கவே முடியல. எனக்கு நேர்ல பார்க்கும்போது ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "சரி சரஸ்வதி நீ அத பத்திலாம் எதையுமே கவலைப்படாத. நான் இருக்கேன். கண்டிப்பா உன்ன வெளிய எடுத்துருவேன். நீ வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் வராங்க. "என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க? போதும் கிளம்புங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாரு. தமிழ் அப்படியே ஃபீல் பண்றாரு. சரஸ்வதிய நெனச்சு அப்படியே பார்க்குறாரு. "சரிங்க நான் போறேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அங்கருந்து போறாங்க. அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு கார்த்திக்கும். 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோதை, நடேஷன் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோதை சொல்றாங்க, "சரஸ்வதிக்கு இப்படி ஒரு கஷ்டத்த கடவுள் குடுத்துருக்கவே வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது சரஸ்வதி வெளிய வந்துடணும். குழந்தைய வச்சுட்டு அவ எவ்வளோ கஷ்டப்படுறாளோ மனசளவுல" அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றாங்க. "ஆமாம்மா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் காரணமே அந்த அர்ஜுன் தான். அவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். இது எல்லாமே நமக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் கோதை கிட்ட சொல்றாரு. "இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த அர்ஜுன் தான். நான் அவன சும்மாவே விடமாட்டேன். என்னோட சரஸ்வதி இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்ல, அவன என்ன பண்ண போறான்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. "எதுவும் பண்ணாதண்ணே, அமைதியா இருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. "ஆனா நான் எதையுமே கேட்க மாட்டேன். அவன கொலை பண்ணாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாரு. பின்னாடியே கார்த்திக்கும் போறாரு. "வேணாண்ணே வேணாம்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழ் கேட்கவே இல்ல. அவன கொல்லாம விடமாட்டேன்னு போறாரு.